ஹாய் பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ், நான் ஹரிசங்கர், அம்புலி 3D படத்தோட டைரக்டர். ஹாய் பிஹைண்ட் வுட் வியூவர்ஸ், ஐம் ஹரிஷ் நாராயண். நானும் அம்புலி படத்தோட 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். இருட்டினதுக்கப்புறம் சொல்லப்படுற கதை ஒன்று இருக்கு. இருபது வருஷமாக நம்பப்படுற அந்த கதைக்கான காரணத்தை தேடி 20 வயசான 2 பேர் கிளம்புனாங்க. ஸோ இந்த 2012 எங்களுக்கு இந்த மூவி ஃபர்ஸ்ட் மூவி. அதில் ஃபர்ஸ்ட் மூவி எங்களுக்கு இந்த 2012 பெரிய ஹிட்டாக அமைஞ்சதில் வி ஆர் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஆக்சுவலாக அதுவும் ஃபஸ்ட் டைமாக ஒரு 3Dயில் ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறமா கேடிவி சார் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். அவருடைய ஹெல்ப்பில் தான் இந்த படம் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்லணும் மெயினாக. ஏன்னா நாங்கள் கேட்ட ஸ்டார் காஸ்ட்லேருந்து டெக்னிக்கல் க்ரூ அண்ட் எல்லாத்தையுமே என்னெல்லாம் ரெக்குவயர்மெண்ட் இருந்ததோ அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. மெயினாக எங்கள் கேமராமேன் சதீஷ், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஆக்சுவலாக 4 பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணேன். ஏன்னா ஹோல் க்ரூவோட ஹெல்ப் இல்லாமல் இவ்வளோ பெரிய 3D வெஞ்சர் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி இந்த அம்புலி ஃபிலிம் ஹிட் ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் குழந்தைங்க அடம் பிடிச்சி அவங்க அப்பா அம்மா கையை பிடிச்சி தேட்டருக்கு எடுத்துகிட்டு போனதால் பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. ஸோ குழந்தைகள் மட்டும் இல்லாமல் கூட வந்த பேரண்ட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஒரு ஒட்டுமொத்த கிராமத்தோட அனுபவமும் அலறலும் பொய்யா இருக்குமா என்ன? இல்லை, மெயினாக ஆக்சுவலாக 3D ஃபில்ம் அப்படின்னும் போது ஃபேண்டசி, காமெடி இந்த மாதிரியே தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு அட்வென்ச்சர் கைண்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அதுவும் நம்மளோட நேட்டிவில் வில்லேஜ் பேஸில் இருக்க மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா பியூராக இது ஒரு இந்தியாவிலேருந்து கொடுத்த ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். இதில் ஆக்சுவலாக இதில் எந்த அளவுக்கு நம்ம டெக்னிக்கலாக பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் சயின்ஸ் இருக்குது, நம்ம வில்லேஜ்க்கு இருக்கிற பிலீவ்ஸ் நிறையா இருக்குது, அதுக்கப்புறம் லவ் இருக்குது, எல்லாமே இருக்கா மாதிரியான ஒரு ப்ராடக்டாக பண்ணணுன்றதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம். அண்ட் ஸ்கிரிப்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக ஸ்டோரி போர்ட் பண்ணி சார்கிட்ட காமிச்சப்போ அவர் கிட்டத்தட்ட படம் பார்த்தா மாதிரியே ஒரு ஃபீல் இருந்ததுன்னாரு ப்ரொடியூசர் சார். ஸோ அதுலேயே எங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஏன்னா ஷார்ட் மேக்கிங்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அது ஒரு பெரிய குட் ஸ்டார்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி மற்ற கிராமத்தில் இல்லாத இலக்கணங்களா இங்கே மட்டுமே சில வித்தியாசமான விஷயங்கள். ஆக்சுவலி நாங்கள் இது ஃபஸ்ட் வீக் படம் நல்லா பார்த்துட்ருக்காங்க, எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்கன்னும் போது எப்படியும் படம் ஹிட் ஆகிடும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. பட் எஸ்பெஷலி செகண்ட் வீக் சில ஆட்ஸ் டிவியில் போட்டிருந்தோம். அதாவது இந்த பாம்பு கொத்துற மாதிரி அப்படின்னு அந்த 3Dயில் ஸ்பெசிஃபிக்கான ஷார்ட்ஸ்லாம் எடுத்து போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நாங்கள் தேட்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது எல்லா தேட்டர்லேயும் எஸ்பெஷலி தஞ்சாவூரில் ஒரு தேட்டரில் பார்க்கும்போது குழந்தைங்களாம் ஃபுல்லாக க்ரௌடடாக நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாருமே அந்த பாம்பு வெளியே வரோம்ல அந்த படம் தான் இது, அந்த துப்பாக்கி வெளியே வரோம்ல அந்த படம் தான் இதுன்னு அவங்க ஸ்டைலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் எங்களுக்கு இன்னும் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. இந்த படம் இன்னும் நல்லா ஹிட் ஆக போகுது அப்படின்ற மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. மெயினாக இந்த படத்தோட டிஃபிகல்ட்டி நிறையா ஃபேஸ் பண்ணுன்னு சொன்னால் சதீஷ் தான் சொல்லணும். ஆக்சுவலாக ஆல்ரெடி நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணோம் ஒரு ப்ராஜெக்டில். பட் இருந்தாலும் ஹேண்ட்லிங் அப்படின்னு வரும்போது அதுக்கான ப்ராப்ளம்ஸ் அப்போ தான் ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா ஷூட்டிங்லேயே எப்பயுமே ஒரே மாதிரியான நேச்சுரல் கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்காது. அண்ட் அதே மாதிரி 3Dன்னும் போது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எல்லாத்தையும் அலைன் பண்ணுறதுலேருந்து எல்லாம் டிசைட் பண்ணோம். ஸோ அதுக்கான கன்வர்ஜென்ஸ் செட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. என்ன தான் கிளாஸில் படிச்சிருந்தாலும் எக்ஸாம் எழுதும்போது ஒரு பயம் இருக்கா மாதிரி ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் பண்ணும்போது ஆனால் கரெக்டாக பண்ணணுன்றதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஏன்னா மெயினாக 3D பண்ணுறோம், 30 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு வெஞ்சர் பண்ணுறோம் இந்தியாவில். அது கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் தமிழில் பண்ணும்போது. ஏன்னா அதுக்கப்புறம் 3Dயே ஒர்க் அவுட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லக்கூடாது யாரும் அப்படின்றனால ரொம்ப ப்ரிகாஷன்ஸ் எடுத்தோம். மெயினாக அதான் ஒன்ஸ் அகெயின் ப்ரொடியூசரையும் சொல்லணும். ஏன்னா ஸ்பாட்லேயே நாங்கள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. எப்படின்னா நாங்கள் 3D மானிட்டர்ஸ் வேணும், அது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கணும் போது அவர் வாங்கியே கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு ஷூட்டிங் பண்ணும்போதே பெரிய கான்ஃபிடென்ஸ் இருந்தது. சரி, இது கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா ஸ்பாட்லேயே நாங்கள் 3Dயில் பார்த்து தான் பண்ணோம். அண்ட் ஒரு பெரிய மேஜிக்காக இருந்தது. ஆக்சுவலாக கடைசியாக ஃபஸ்ட் காப்பியாக பார்க்கும்போது அதுவும் வித் எவ்ரி திங் மியூசிக் அண்ட் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது இட்ஸ் ரியலி வெரி அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ்.